ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல் ஸ்கொயர் தமிழ் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, காமனாக வந்து பேட்டரி லைஃப், அதாவது ஒரு ஃபோனோட பேட்டரி லைஃப்பை பற்றி ஒரு பெரிய ஒரு மித்தே இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகுது. ஏன் வந்து நைட்டு வந்து ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ், அதாவது சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது, ஏன் வந்து அதை சொல்றாங்க? ஸோ நார்மலாக வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு தூங்கிட்டோம்னா பேட்டரி வந்து சூடாயிடும். அதனால தான் வந்து யாருமே வந்து சார்ஜ் போட்டுட்டு வந்து தூங்கக்கூடாது, அதாவது ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் ஆக வரையும் விடக்கூடாது அப்படின்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மெயின் காரணத்தை தான் பார்க்க போறோம். நம்ம சொல்ற ஸ்மார்ட் போனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிவைஸ் அதாவது உள்ள இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து நம்மளோட ஸ்மார்ட் போன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகலாம், டே ஃபுல்லா, அதாவது நைட் ஃபுல்லாவே சார்ஜ் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்படி ஒரு டிவைஸ் உள்ள இருக்கு. ஆனாலும் ஏன் வந்து ஹீட் ஆகுது, ஏன் அப்படி சொல்றாங்க? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நீங்களும் வந்து நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு போனை வந்து நைட் ஃபுல்லா சார்ஜ் போடலாமா கேட்டீங்கன்னா போடலாம். ஸோ என்னெல்லாம் பண்ணா நீங்க வந்து ஒரு நைட் ஃபுல்லா வந்து சார்ஜ் போடலாம், உங்களோட ஃபோன் பேட்டரியும் வந்து வீக் ஆகாது, அது இல்லாம வந்து சூடாகாதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு போனுன்னு எடுத்துக்கும் போது நம்ம தவறுதலா வந்து சார்ஜ் போட்டுட்டு அதை மறந்து தூங்கிட்டாலுமே கூட ஃபுல் பர்சன்ட் சார்ஜ் வந்து ஏறிடும். ஸோ ஏறிடும் போது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டரி வந்து லைட்டாக வந்து சூடாக இருக்கும், அது இல்லாமல் வந்து வீக்கான காரணமும் இருக்கும். ஸோ ஏன் வந்து அப்படி வீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் சார்ஜ் போடும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 90% மேலே வந்து சார்ஜ் ஆகும்பொழுது ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து தெரியும், இன்னும் நம்ம இந்த சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகணும், அப்போ நம்மளோட ஃபோன் பேட்டரி வந்து ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்றது. ஸோ 100% வந்தோடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனுக்கு வர அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து கட் பண்ணிடும், நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏறாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல ஃபியூச்சர், எல்லா ஃபோன்லுமே இருக்கு, வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு. இருந்தாலுமே கூட ஏன் வந்து சூடாகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு சூடாகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பயுமே என்ன பண்ணிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் எப்பயுமே வந்து சப்போஸ் சில பேருக்கு வந்து நெட் ஆன்ல இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதாவது சிக்னல்ஸ், இந்த டேட்டா எல்லாமே வந்து ஆன்லயே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் வந்து நெட்வொர்க் வந்து எப்பயுமே வந்து ஆன்லேயே இருக்கும், அதாவது சிக்னல் கிடைக்கும், நம்ம வந்து சுவிச் ஆஃப் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஸோ அந்த சிக்னல்ஸ் தேடுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனோட பேட்டரி வந்து ட்ரைன் ஆகும். ஏன்னா வந்து இப்போ வந்து சிக்னல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபோனும் வந்து சேட்டலைட், அதாவது சிக்னல்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கனெக்ட்லேயே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோனுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம சுவிச் ஆஃப் பண்ணாமல் போடும்போது என்ன நடக்கும்னா, ஸோ 100% பேட்டரி ஃபுல்லாக ஆகிட்டாலுமே கூட ஸோ இந்த சிக்னல் தேடுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபோனில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 1% குறையும். ஸோ அப்படி குறையும் பொழுது 99 பாயிண்ட் இருக்கு, ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 1% அதாவது சார்ஜ் வேணும் அப்படின்றதுனால ஸோ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னும் 1%க்கான சார்ஜ் வந்து எடுத்துக்கும். திருப்பியும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்னல்ஸ் வந்து திருப்பியும் அதாவது நைட்டு ஃபுல்லாக சுவிச் ஆஃப் பண்ணாமே இருக்கிறதுனால ரன் ஆகிட்டு தான் இருக்கும், சிக்னல்ஸ் வந்து தேடி கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் 1% வந்து குறையும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து அகைன் 1% ஆஃப் பேட்டரி வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்றதுனால எடுத்துட்டு இருக்கும். ஸோ இது போல வந்து நைட்டு ஃபுல்லாக நடக்கிறதுனால தான் வந்து மெயினாக வந்து இந்த பேட்டரி இஷ்யூ அப்படின்றது ஒன்று வந்துட்டே இருக்கு. மிச்சபடி நீங்கள் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 100% ஏறிட்டோடனே நம்மளோட ஃபோன் வந்து எந்த ஒரு பாதிப்புமே அடையாது. இதுதான் வந்து ஒரு மெயின் ஃபேக்ட். ஸோ இதனால தான் வந்து நைட்டில் வந்து சார்ஜ் போட வேணாம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி சார்ஜ் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடுறது வந்து ரொம்பவே வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஒரு ஃபோனோட பேட்டரி வந்து ரொம்ப நாள் வந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறேன். என்னன்னா, நம்மளோட ஃபோனை வந்து ஃபுல்லாக பேட்டரி வந்து ட்ரைனும் ஆகக்கூடாது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜும் ஆகக்கூடாது. ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு ஃபோனோட பேட்டரின்னு பார்க்கும்போது ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ பேட்டரின்னு பார்க்கும்பொழுது நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி வந்து வீக் ஆக தான் செய்யும். அப்படி வீக் ஆகாமல் எப்படி வந்து அது 1.5 இயர்ஸ் வரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 80% பேட்டரின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சார்ஜர் ஒரு 85% வரையும் வந்தாலே போதும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சார்ஜ் எடுத்துடணும். ஸோ எடுக்காமல் ஃபுல் 100 சார்ஜ்னும் போது அதோட கெப்பாசிட்டி நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கறதுனால அந்த பேட்டரி வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் பார்க்கும்பொழுது ஒரு 20% வந்தோடனே நம்ம வந்து சார்ஜ் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ 20%க்கும் கீழே நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வந்து சார்ஜ் போடும்போது என்ன ஆகும்னா, ஸோ ஃபோனோட சார்ஜ் அதிகமான கரண்ட், அதாவது அதிகமான இன்புட் எடுக்கிறதுனால ஃபோனோட ஃபுல் சார்ஜும் டவுன் ஆகுறதுனால அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அது சார்ஜ் ஆகுறதுனால ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து பேட்டரி வந்து ஃபுல் டவுனும் ஆகாமல் அதுக்கப்புறம் ஃபுல் சார்ஜும் ஆகாமல் மெயின்டைன் பண்ணாங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து 1 இயர்லேருந்து 1.5 இயர் வந்து கன்ஃபார்மாக வந்து
எக்ஸ்ட்ராவே வரும். சார்ஜர் அதுக்கப்புறம் கேபிள். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஃபோனில் கொடுக்குற சார்ஜர் மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு விவோ ஃபோன் இல்லைன்னா வந்து ஒரு ரெட்மி இல்லை ஒரு ஐஃபோன் எதுவாக இருந்தாலுமே சரி, ஸோ அந்த ஃபோனோட கெப்பாசிட்டி எப்படி அப்படின்றத பொறுத்து தான் வந்து அவங்களே வந்து சார்ஜர் மேக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேபிளும் மேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு சார்ஜர் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது இப்போ ஒரு சார்ஜர் இல்லை ஒரு ஃபோனுன்னு எடுத்துக்கும் பொழுது இந்த ஃபோனுக்கு வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி, அதாவது இப்போ சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 33 வாட் 16 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபோனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்புட் எடுத்தாலுமே கூட இந்த ஃபோனுக்கு வந்து எதுவுமே ஆகாத அளவுக்கு வந்து ஃபோனை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த சார்ஜர் வந்து யூஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேட்டரி லைஃப்பை வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் போது மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து அவசரமாக இருக்கோ, அதாவது முக்கியமான ஒரு வெளியே போகிற வேலை அதுமாரி இருக்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாமல், ஸோ நம்ம வந்து டைம் இருக்குது அப்படின்னும் பொழுது நார்மல் சார்ஜிங், சில ஃபோன்லலாம் இப்போ வர ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சார்ஜிங்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நம்ம டைம் இருக்கும்போது நார்மலான சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து ஆன் பண்ணிட்டு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்கும்போது நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக அடாப்டர் மட்டும் வந்து ஃபோன் கொடுத்த அடாப்டரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிளை வந்து வேற கேபிள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதனால அதோட பவர் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஃபோன், அதாவது இப்போ ஏதோ ஒரு சார்ஜர் நம்ம தொலைஞ்சிட்டுனாலுமே கூட நம்ம வந்து கடையில் போய் வாங்குறதை விட ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் வந்து விற்பாங்க. ஸோ அப்படி வாங்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட். ஸோ வேற ஒரு சார்ஜர் வந்து நம்ம ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுனாலுமே கூட நம்மளோட பேட்டரியோட லைஃப் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் சார்ஜ் பண்ணும்பொழுது நம்மளோட கேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து சார்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும். எந்த ஃபோனுமே வந்து ஹீட் ஆகாமல் இருக்காது. ஸோ அப்படி ஹீட் ஆகும்பொழுது அதாவது ஏர் விண்ட் நம்ம வந்து கொடுத்தால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து குறைக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபோனை வந்து ஃபுல் கவரில் வச்சுட்டு நம்ம சார்ஜ் போடும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து வெளியே போகாமல் நம்மளோட பேட்டரியை வந்து இன்னுமே வந்து பாதிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்மளோட ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணும்போது எப்பயுமே வந்து கேஸ் கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வச்சு சார்ஜ் பண்ணும்போது நம்மளோட ஹீட் வந்து வெளியே போச்சுன்னா நம்மளோட பேட்டரிக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ பேட்டரி லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். நம்ம ஃபோனில் வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து எப்பயுமே வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்கும்பொழுது ரீசெண்டான அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து ரொம்பவே வந்து ட்ரைன் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விண்டேஜஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஃபோன் என்னதான் வந்து நம்ம ஆஃப்லேயே வச்சிருந்தாலுமே கூட பேக்ரவுண்டில் வந்து இது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து பேட்டரி வந்து ரொம்பவே வந்து உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுமாரி வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெயில் டைமில் தான் இப்போ இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஃபோனை வந்து ரொம்பவே வந்து சூடாக இருக்கும். அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு ஹாட் சன்னில் வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்க்ரீனோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூடாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேட்டரியும் வந்து ரொம்பவே வந்து ட்ரைன் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு அடாப்டிவ் ஸ்க்ரீன் பிரைட்னஸில் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரைட்னஸை வந்து குறைச்சியும் இன்க்ரீஸ் பண்ணியும் வந்து ஃபோன் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமே சொல்லலாம். ஸோ ஆப்டிமேஷன் பேட்டரி வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் ஆகும் எல்லா ஃபோன்லேயுமே வந்து. ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து எனேபிள்லேயே வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் சன்ல யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலர். ஸோ சன்லைட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் வந்து ரொம்பவே வந்து அட்ராக்ட் ஆகும். அதாவது சன்லைட் வந்து பிளாக் எந்த சர்ஃபேஸ்லேயுமே சரி ரொம்பவே வந்து ஹீட்டிங் இஷ்யூ தரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனும் ஹீட் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிறத விட ஸோ இது போல் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஹீட் ஆகும்போது நம்மளோட பேட்டரி வந்து ரொம்பவே வந்து அடிக்கும். ஸோ ஃபோனு வந்து ஏன் வந்து நைட்டு வந்து சார்ஜ் போடக்கூடாது அப்படின்றாங்க, அதோட மெயின் ரீசன் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து ஏன் வந்து பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது, ஏன் வந்து நைட்டு இம்பார்ட்டண்டாக வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போடக்கூடாது அப்படின்றாங்கன்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.